நீங்கள் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கொண்டு போயிட்டு கிச்சனுக்கு உள்ளேயே பூஜை அறை வைக்கலாமா அப்படின்னாக்கா, இது நிறைய நாங்கள் பிளான் போட்டு காமிக்கிறதே என்ன பர்பஸ்னாக்கா, நாங்கள் பிளான் போட்டு கொடுக்குறது, பிளான் செக் பண்ணி கொடுக்குறதான்னு எங்களுடைய ஜாப்பு. நாங்கள் மதுரையிலேருந்து செயல்படுறோம். உங்களுக்கு எதுவும் வந்து பார்க்கணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை வந்து முன்முகப்பில் வந்து அக்னி மூலையில் படி போட்டிருப்பீங்க. கிழக்க பார்த்த வீட்டிற்கு இது போர்ட்டிக்கோ வச்சுருப்பீங்க, இது கிச்சன் வச்சுருப்பீங்க அக்னி மூலையிலே. அப்புறம் இது ஒரு பெட்ரூமாக கொடுத்துருக்கணும், இது டைனிங் வச்சு. அப்புறம் இதில் வந்து நம்ம 2 டாய்லெட்டை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பெட்ரூம், இது ஹாலு, இது போர்ட்டிக்கோ. அப்போ இதுக்கு டாய்லெட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இதுலேயே நாங்கள் பூஜை வந்து இந்த ரூமுக்கு கன்னி மூலையில் கிச்சன்லேயே வச்சுக்கலாமா? தவறு, வைக்கக்கூடாது. இது யார் வீட்டுனா குருக்கள் வீடு, பட்டர் வீடு. ஸோ சாமி கும்பிட்றவங்க வந்து இந்த பிராமணால் என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த கிச்சன்லேயே வந்து சாமி ஒன்று இருக்கும், அங்கே அன்னபூர்ணியும் இருக்கும். நான் நிறைய வீடுகளுக்கு வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஸோ அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அப்படியே சாமி அப்படியே கும்பிட்றதுக்கு அப்படியே எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்து அசைவம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பொருந்தும். என்ன வேத மந்திரம் சொல்கிறதற்கு உண்டான அமைப்பு, அந்த வேதம் சொல்கிறதற்கு உண்டானவர் வந்து யாருன்னா சுக்கிரன், அசுர குருவுக்கு உண்டான பார்ட்டு. ஜென்ரலாக கிச்சனில் நாங்கள் பூஜை வச்சுக்கலாமா? வைக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து கன்னி மூலை சார்ந்து வைக்கணும். இது எக்ஸம்ஷன் கேஸ் தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.